தந்தை மைந்தன் தூய் ஆவியருக்கே எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திரித்துவ திருநாள் ஞாயிறு வழிபாட்டிற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறு உலக திருச்சபையால் திரித்துவ திருநாளாக கொண்டாடப்படுகிறது. The Sunday after Pentecost is celebrated as Trinitarian Sunday by the Church of the world, whole world. ஆகவே திரித்துவ கடவுளை விசுவாசிக்கிறவர்களாக இந்த வழிபாட்டிலே நாம் பங்கு பெறுவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். எங்களை படைத்து காத்து வழிநடத்துகின்ற எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, மனு மகனாய் எங்கள் நடுவிலே வெளிப்பட்டு தெய்வீக தன்மை நிறைந்து சிலுவையிலே மரித்து எங்களை மீட்டு ரட்சித்த குமாரனாம் கடவுளே, எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவே, இந்த சத்தியங்களை எங்களுக்கு போதித்து எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இன்றளவும் எங்களை எவ்வித போராட்டத்திலும் வழிநடத்துகிற தவறுகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டி நாங்கள் திருந்தவும் நல்வழியில் நடக்கவும் ஐக்கியத்தில் நிலைத்திருக்கவும் எங்களை வழிநடத்துகிற தூய ஆவியராகிய கடவுளே, திரியேகரே, மூவரில் ஒருவரே, மூவரு கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திரித்துவ திருநாள் ஞாயிறு வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரவும், நாங்கள் தொடர்ந்து உம்முடைய அருளினாலே தேவாலயங்களில் இறை வழிபாடுகளில் பங்கு பெறுகின்ற வாய்ப்புகளை பெறவும், கொரோனா தொற்று மற்றும் தீமைகளிலிருந்து உலகம் காக்கப்பட உம் அருள் வேண்டி இந்த வழிபாட்டில் உம்முடைய பிரசன்னத்தினாலும் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களில் உம் தெய்வீக வெற்றியினாலும் எங்களையும் நாங்கள் ஜெபிக்கிற அனைவரையும் இவ்வுலகத்தையும் நீர் காத்து நடத்தியறல வேண்டும் என்று, உடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொண்டறல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மனித வடிவில் வெளிப்பட்டு எங்களை சிலுவை மரணத்தின் மூலமாய் மீட்டு ரட்சித்தவருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். திரியேக கடவுளை போற்றும் வண்ணமாக பாமாலையிலே 142வது பாமாலையை பாடுவோம். ஹிம் நம்பர் 142 to praise the Trinitarian God. பாமாலை 142. பிதாவே மாதயாபரா ரட்சிப்பினாதி காரணா சிம்மாசன முன்தாழுவே அன்பாக மன்னிப்பியோமே. பிதாவின் வார்த்தை மைந்தனே, தீர்க்கராசாரிய வேந்தே, சிம்மாசன முன்தாழுவே ரட்சண்ய அருள் ஈயோமே. அநாதியாவி ஓமாலே மாரித்த ஆன்மா ஒய்யோமே. சிம்மாசன முன்தாழுவே தெய்வீக ஜீவன் ஈயோமே. பிதா குமாரன் ஆவியே திரியேகரான சுவாமியே, சிம்மாசன முன்தாழுவே அன்பருள் ஜீவன் ஈயோமே.
நாம் பாடின இந்த பாமாலை பாடலின் அடிப்படையில் கடவுள் பிதாவாக தந்தையாக இருக்கிறார். அவரே ரட்சிப்பின் ஆதி காரணர். இஸ் த பிளானர் ஆஃப் சால்வேஷன். அவரே திட்டமிட்டு மகனை அனுப்பினவர். அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்பாக மன்னிப்பு அருளுகிறார். அந்த பிதாவின் வார்த்தையே மைந்தன். அவரே இறைவாக்கினர், ஆசாரியராக, ராஜாவாக, அரசராக இருக்கிறார். அவரும் அந்த சிம்மாசனத்தில் இருக்கிறார். ரட்சண்ய அருள், கிரேஸ் ஆஃப் சால்வேஷனை அருளுகிறவர். அனாதியான ஆவி, முற்காலம் தொட்டு அவரே ஆவியாராக இருக்கிறார். அவராலே, ஆவியராகிய கடவுளாலே மரித்த ஆத்துமா ஈடேற்றம் பெறும், எழுந்திருக்கும், நித்திய வாழ்வு கிடைக்கும். அதற்கு ஆவியராகிய கடவுள் உதவி செய்கிறார். அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். தெய்வீக ஜீவன் அருளுகிறார். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், தந்தை, வார்த்தை, தூய ஆவி. அதை இந்த பாடல் அழகாக சொல்லுகிறது. 1 யோவான் 5:7-8 அழகாக சொல்லுகிறது. பிதா, குமாரன், ஆவியாக இருக்கிற மூவரு கடவுளே, நீர் உம்முடைய சிம்மாசனத்திற்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். அன்பராகிய எங்களுக்குள் அருளையும் உயிரையும் ஜீவனையும் நீரே தாரும் என்று சொல்லுகிற விசுவாசம் உள்ள ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு பாடல். நின்றவாறே திரியேக கடவுளை போற்றுவோம். 2ஆம் ஆராதனை முறைமையில் 3ஆம் பக்கம், திரித்துவ திருநாள். கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கு எட்டாதவைகள். அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பக்கம் 4. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த திரித்துவ ஞாயிறு ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். இந்த போற்றுதல் பகுதியிலும் கடவுள் தந்தையாகவும் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த குமாரனாகவும் மீட்பராகவும் தூய ஆவியராகவும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம், அறிக்கை செய்திருக்கிறோம். அவருக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்க ஒரு நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், என் தகப்பனாகிய கடவுளிடத்திற்கு போய், தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு, மகள் என்று சொல்வதற்கு நான் பாத்திரல்ல. உடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இறையாட்சி அண்மையில் இருக்கிறது. மனம் திரும்பிய நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். பாவ அறிக்கைக்கு துணையாக நாம் வாசித்த இந்த திருமறை வசனங்கள் தந்தையாகிய கடவுள் நம்மை மன்னிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை உணர்த்துகின்றன. குமாரனாகிய மீட்பராகிய கடவுள் நமக்காக இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. கடவுள் ஆட்சி அண்மையில் இருக்கிறது. இறையாட்சி, இறைவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று தூய ஆவியராகிய கடவுள் நம்மை உணர்த்துகிறார். ஆகவே திரித்துவ கடவுள் நம்மை உணர்த்துகிறபடி சர்வ வல்லமையுள்ள அந்த கடவுளிடத்தில் நமது பாவங்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்யும் வண்ணமாக முதல் பாவ அறிக்கையின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழிகள் அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் அறிக்கை செய்த பாவ அறிக்கையிலும் பிதாவாகிய கடவுளை நோக்கி நாம் மன்றாடி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் மன்றாடி இருக்கிறோம். தப்பிதங்களை நமக்கு உணர்த்துகின்ற, பாவத்தை நிமித்தம் நம்முடைய உள்ளங்களை துக்கப்படுத்தி நம்மை சீர்படுத்துகிற தூய ஆவியராகிய கடவுளும் அதில் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவ அறிக்கை ஜெபத்திலும் தந்தை, மகன், தூய ஆவியராகிய கடவுள் இருந்து செயல்பட்டிருக்கிறார். அவர் அருளும் மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்வோம். அனைத்து ஆற்றலும் மிகுந்த இரக்கமும் உள்ள தந்தை, மகன், தூய ஆவியராகிய திரியே கடவுள் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நம் அனைவருக்கும் கட்டளையிட்டருளி, மனுக்குலம் அனைத்திற்கும் படிப்பிற்கும் கட்டளையிட்டருளி, வாழ்க்கையை தொடர்ந்து வாழப்போகிற வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியின் அருளையும் தேற்றருளையும் தந்தருள்வாராக. ஆமென். அமர்வோம். இந்த நாட்டிற்குரிய 4 திருமுறை பகுதிகளை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல் திருமுறை பாடம் எசேக்கியேல் இறைவாக்கு நூல் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 28 வசனங்கள். First reading is the prophet of Ezekiel, chapter 1, verses from 4 to 28. இரண்டாம் திருமுறை பாடம் 2 கொரிந்தியர் 13:11-14. St. Paul's epistle to second epistle to Corinthians, chapter 13, verses from 11 to 14. 2 கொரிந்தியர் 13:11 முதல் 14. முறைமுறையான சங்கீதம் 98. Psalm of responsive reading is Psalm 98. நற்செய்தி பாடம் மத்தேயு 28:16 முதல் 20. Gospel reading is Matthew 28, verses from 16 to 20. அதை மாத்திரம் நான் இப்பொழுது வாசிக்கிறேன். இன்றைக்குரிய நற்செய்தி பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் இறைவாக்குகள் 16 துவங்கி 20 முடிய. இயேசு தம் சீடருக்கு கட்டளை கொடுத்து அனுப்புதல். இது மார்க்கு 16:14 முதல் 18, லூக்கா 24:36 முதல் 49, யோவான் 20:19 முதல் 23, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:6 முதல் 8 பகுதிகளோடு தொடர்புபடுத்தி இருக்கிறது. மத்தேயு 28:16 முதல் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டோடைய திருவருட்சாதனங்களில் பங்கு பெற நாம் இப்பொழுது இயலாவிட்டாலும் அவருடைய இறைவாக்கை நாம் தொடர்ந்து கேட்கிறோம். தேவ சத்தியங்களை கேட்கும் முன்பதாக திருத்துவ கடவுளை நம்பி விசுவாசிக்கின்ற ஒரு கீர்த்தனை பாடல், நாம் அனைவரும் அறிந்த பாடல், சர்வலோகாதிபா நமஸ்காரம், கீர்த்தனை எண் 5, லிரிக் நம்பர் 5. அந்த பாடலை நாம் நின்றவாறே பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம்,
நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தயாபர பிதாவே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம். ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடைந்தோங்க, தரணியில் மனுட உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமச குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனி நமஸ்காரம். மூன்றிலொன்றோனி நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா, கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா, நித்ய த்ரியேகா நமஸ்காரம். நித்ய த்ரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதீப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தென்னிந்திய திருச்சபை ஒழுங்கின்படி திரித்துவத்தை குறித்து, மூவொரு கடவுளை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையின் அடித்தளமான திரித்துவ கடவுளை திருப்பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாயிருக்கிற அன்பு நிறைந்த கடவுளே, திருக்குமாரனாம் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே, சத்தியத்தில் எங்களை தொடர்ந்து வழிநடத்துகிற தூய ஆவியானவரே, திரியேக கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரித்துவ திருநாளாக உலகமெங்கும் திருச்சபை இந்த ஓய்வு நாளை கொண்டாடும் போது நாங்களும் திரித்துவ திருநாளை எங்கள் தேவாலயங்களில் கொண்டாடி எங்கள் அடிப்படையான அடித்தளமான விசுவாசமாகிய எங்கள் கர்த்தர், எங்கள் கடவுள் தந்தையாக, மகனாக, தூய ஆவியராக இருக்கிறார் என்பதை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த, எங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த உம்முடைய திருவசனங்கள் வழியாக, பல்வேறு விதமான சான்றுகளின் வழியாக எங்கள் நம்பிக்கையை நீர் உறுதிப்படுத்தி இந்த உலகத்திற்குள் நாங்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஜீவராசியும், ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் திரித்துவ கடவுளின் சாட்சியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள, உணர்த்தி காட்ட இந்த அருட்செய்தியின் வழியாய் அருள் புரிய வேண்டும் என்று திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ட்ரினிடேரியன் சண்டே, திரித்துவ ஞாயிறு. நாம் வழிபடுகிற கடவுள் மூவொரு கடவுளாக இருக்கிறார். அவரே
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. சொல்ல போனால் பெற்றோராக தாய் தந்தையாக, மகனாகிய கிறிஸ்துவாக, தூய ஆவியராக ஒரே கடவுள் இருக்கிறார். கிறிஸ்தவர்களிடத்தில் அடிப்படையில் கேட்கப்படுகிற கேள்வி, திருத்துவத்தில் நம்பிக்கை கொள்ளாதவர்களும் கேட்கின்ற ஒரு அடிப்படையான கேள்வி இதுதான். உங்களுக்கு 3 கடவுளர்களா? அப்படி இல்லை என்றால் கடவுள் ஒருவரே என்றால் இந்த 3 அவதாரங்கள், 3 நிலைகள் ஏன்? ஏன் கடவுள் தந்தையாக மாத்திரம் இருந்து, அப்பா ஃபாதராக மாத்திரம் இருந்து எல்லாவற்றையும் செய்ய இயலாதா? அல்லது இயேசு கிறிஸ்துவாகவே அவர் தொடர்ந்து இருந்திருக்க முடியாதா? ஏன் அவர் ஆவியானவராக வர வேண்டும்? ஆகவே இந்த கேள்விகள் பல கிறிஸ்தவர்களிடத்தில் கேட்கப்படும் பொழுது நம்மில் அநேகர் குழம்பி போகிறோம். இது தவிர்த்து யெகோவா சாட்சிகள் போன்ற திருச்சபையினர் பழைய ஏற்பாட்டின் கடவுள் மாத்திரமே கடவுள், அவர் இயேசு அல்ல என்று பிதற்றி திரிகின்றனர். தூய ஆவியார் மாத்திரம்தான் இப்பொழுது இருக்கிறார், பிதாவும் இயேசுவும் இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிற பல நம்பிக்கையுடையோர் இருக்கின்றனர். இவர்களுக்கிடையே தந்தையும் மகனும் தூய ஆவியரும் ஒரே கடவுள் என்பதை நாம் நம்முடைய வாழ்வில் விளக்கிச் சொல்ல, எடுத்துக்காட்ட வேண்டும். அதை குறித்த ஒரு சுருக்கமான நம்பிக்கையூட்டும் செய்தியாக இந்த செய்தியை உங்கள் நடுவிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு 4 திருமுறை பகுதிகள் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 28 வரை. எசேக்கியேல் chapter 1 verses from 4 to 28. 2 கொரிந்தியர் 13 11 14. 2 Corinthians 13 verses from 11 to 14. சங்கீதம் 98 திருப்பாடல் Psalm 98. மத்தேயு 28 16 முதல் 20. Matthew 28 16 to 20. இந்த 4 திருமுறை பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 1 4 முதல் 28 வாக்கியத்தில் எசேக்கியேல் என்னும் ஆண்டவருடைய அடியவருக்கு ஒரு தரிசனம், ஒரு திருக்காட்சி வருகிறது. அதிலே கடவுள் வெளிப்படுகிறார். கடவுள் மனித வடிவில் வெளிப்படுகிறார். கடவுளின் ஆவி எல்லா உயிரினங்களையும் வழிநடத்துகிறது. ஆகவே கடவுளை பார்க்கிறார். கடவுளை மனித வடிவில் எசேக்கியேல் பார்க்கிறார். கடவுளை ஆவியராக வழிநடத்தும் கடவுளாக பார்க்கிறார். Ezekiel has seen God as God the Father, God in physicality as the Son in humanity, and also God the Spirit leading all the other lives. எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தரிசனத்தில் இந்த 3 கடவுளுடைய இந்த 3 அடையாளங்களும் வருகின்றன, இந்த 3 நிலைகளும் இருக்கின்றன. 2 கொரிந்தியர் பவுல் அப்போஸ்தலர் மிக தலை சிறந்த ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு யூத கிறிஸ்தவர், யூத சமயத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட அந்த பவுல், அந்த சவுலாக இருந்த பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு திரித்துவ நம்பிக்கை கொண்டவராக ஒரு இறை ஆசியை முழு திருச்சபைக்கும் தருகிறார். Paul is the greatest apostle because he has come from a Jewish family. ஒரு யூத குடும்பத்திலிருந்து, பென்யமீன் கோத்திரத்திலிருந்து கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பவுல், விசுவாசித்து நம்பின பவுல் அதை தன்னுடைய நம்பிக்கையின் அடையாளமாக திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் தந்தையாகவும் மைந்தராகவும் தூய ஆவியராகவும் இருக்கிறார். இதுதான் நிறைவான ஒரு இறையாசி. The fulfillment of a blessing is God the Father, God the Son, God the Spirit. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்துதலும் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக. 2 Corinthians 13:13. The blessings of the Son, the grace of our Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit. இதை முதலில் பவுல் தான் அறிமுகப்படுத்துகிறார். ஆகவே அவர் கடவுள் இந்த திரித்துவத்திலே இருக்கிறார் என்பதை ஆழ்ந்து நம்புகிறார். யூத சகோதர சகோதரிகளுக்கு இதுவே ஒரு ஆணித்தரமான அச்சாரமான ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். A greatest Jew became a Christian, which is Paul. He had every authority to kill Christians, but he accepted Jesus Christ, experienced Jesus Christ personally, and revealing Godhead as Father, Son and Holy Spirit through this wonderful
fulfilling blessing, ஒரு முழுமையான ஆசீர்வாதம். அப்படித்தான் இன்றைக்கும் திருச்சபைகளில் இந்த இறை ஆசியை பயன்படுத்துகிறோம். திரித்துவ இறை ஆசியை இந்த இரண்டாம் திருமுறை பகுதி சொல்லுகிறது. முதல் திருமுறை பகுதி கடவுளாக, மனு வடிவில் கடவுளாக, ஆவியர் கடவுளாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. God is seen as God, as the Father, and also the physicality in the Son, and also as Spirit of God. இந்த மூன்றும் பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் இந்த இறைவாக்குகளிலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு பரத்திற்கு செல்லும் முன்பதாக சீடர்களுக்கு ஒரு பெரிய கட்டளை தருகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த கட்டளைக்கு கிரேட் கமாண்ட்மெண்ட், பெரிய கட்டளை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்களினத்தாரையும் எனக்கு சீடராக்குங்கள். ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கை நெறியை, அவருடைய நீதி போதனைகளை, அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையை கடைபிடிக்கின்ற ஆண்டவருடைய அடையாளங்களாக, சான்றுகளாக மாற்றுங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். எப்படி? தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயரால். இந்த மும்மைத்தன்மையின், கடவுளின் மும்மைத்தன்மையை கிறிஸ்துவனுடைய அந்த உயர்ந்த கட்டளை, பெரிய கட்டளை உணர்த்துகிறது. 98ஆம் திருப்பாடலாகிய இந்த சங்கீதத்தில் கூட நாம் பார்க்க முடிகிறது. கடவுளை நாம் போற்றி பாட வேண்டும், புகழ வேண்டும், போற்ற வேண்டும், தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர் நம்மை தம்முடைய வலது கரத்தினால், வல்ல கரத்தினால் நடத்திய கடவுள் காட் தி ஃபாதர். அவர் நம்முடைய மீட்பராகிய கடவுள். 98ஆம் சங்கீதத்தில் அது இருக்கிறது. மீட்பராகிய கடவுள், சேவியர் தி சன். அவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும் கடவுள், காட் தி ஸ்பிரிட். ஆகவே படைப்பாளராம் கடவுளை பற்றியும், மீட்பராம் கடவுளை பற்றியும், தொடர்ந்து வழிநடத்தும் கடவுளை பற்றியும் அந்த சங்கீதத்திலே கடவுளின் இந்த மூன்று தன்மைகளை சொல்லுது. இந்த மூன்று அடிப்படையான செயல்கள். So God the Father is the creator, Jesus the Son is the savior, and God the Spirit, Holy Spirit is the sustainer, continuous sustainer of life. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள உங்களோடு சில சத்தியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏறக்குறைய மிடிவல் ஏஜ் என்று சொல்லப்படுகிற 10ஆம் நூற்றாண்டு வரை திரித்துவ ஞாயிறு என்பது கொண்டாடப்படவில்லை. ஏனென்றால் அதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்பியூட்ஸ் இருந்தது, நிறைய கேள்விகள். கடவுள் இருக்கிறார், ஆனால் இயேசுவில் வெளிப்பட்டவர் அந்த கடவுள் இல்லை. அப்படியே அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டாலும் குமாரன் வடிவில் வந்த கடவுள் தந்தையாகிய கடவுளை விட சற்று சிறியவர், அவரும் இவரும் ஒன்றல்ல. இதற்குரிய பதில்களை நாம் திருமறையிலிருந்தே பார்க்கலாம். நமக்கு தெரியும், திருமறையில் திரித்துவம் என்கிற வார்த்தை இல்லை. கடவுள் திரித்துவமாக இருக்கிறார். Trinity is a word. That word is not existing in the Bible. ஆனால் திரித்துவ கடவுள் இந்த மும்மை தன்மையில் இருக்கிறார் என்பதை திருமுறை முழுவதும் பல சத்தியங்களில் நாம் பார்க்கலாம். கடவுளுடைய இந்த பரிமாணம், இந்த திரித்துவ ஞாயிறாக ஏறக்குறைய ஒரு 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகள் வரை கொண்டாடப்படவில்லை. ஏனென்றால் பல கேள்விகள் இருந்தன. தூய ஆவியராகிய கடவுள் இருக்கிறார், அவர் குமாரனுக்கு ஒப்பானவர் இல்லை, அப்படியானால் தந்தைக்கு ஒப்பானவரும் இல்லை. இப்படி இவர்கள் மூவரும் வெவ்வேறானவர்கள் என்று பல திரிபு கோட்பாடுகள் திருச்சபையில் ஏற்பட்டன. ஆகவேதான் நிசையா மன்றம் உருவாக்கின நிசையா விசுவாச பிரமாணம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் நாம் சொல்லி வருகிறோம். அதுபோல அத்தனாசிய விசுவாச பிரமாணம் கத்தோலிக்க திருச்சபைகளிலும் அதை சொல்லி வருகிறார்கள். அப்போஸ்தலர், நிசையா, அத்தனாசிய விசுவாச பிரமாணங்கள் இந்த திரித்துவ கோட்பாட்டினை நமக்கு விவரிக்கின்றன. திடப்படுத்தல் வகுப்புகளில், கன்ஃபர்மேஷன் கிளாஸஸ், கேட்டகியூமென்ட்ஸ் அவர்களுக்கு நாம் நடத்தும் போது இதை அழகாக நாம் பாடமாக நடத்துகிறோம். கடவுள் படைப்பாளராக வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாத எல்லாவற்றையும் படைத்த கடவுள், அவரே காட் தி ஃபாதர். அப்போ இயேசு கிறிஸ்துவாகிய மனுமகனாகிய கடவுளை பற்றி நாம் சொல்லும் போது தெய்வத்துள் தெய்வம், ஜோதியில் ஜோதி, மெய் தேவனில் மெய் தேவன், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், படைப்பு உருவான நாளிலிருந்து இருக்கிறவர், அவரும் பிதாவும் ஒன்றுதான். கிறிஸ்துவே சொல்கிறார், என்னை காண்கிறவர் தந்தையை காண்கிறார், நானும் தந்தையும் ஒன்று. தூய ஆவியருக்குரிய விளக்கங்கள் அந்த விசுவாச அறிக்கையில் வருகின்றன. கர்த்தருமாய், Holy Spirit is God the Father. ஜீவனை கொடுக்கிறவருமாய், Holy Spirit is God the Son, the sacrificing God, the Savior God. பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய், பிதாவிலிருந்து புறப்பட்ட ஆவியானவர், பழைய ஏற்பாடு முதல் உடன்படிக்கை முழுவதும் கடவுள் ஆவியலாக தந்தையாகிய கடவுள் செயல்படுகிறார் என்பதை நாம் ருசித்திருக்கிறோம். கண்கூடாக நாம் இந்த திருமறை வெளிப்பாடுகளில் பார்க்கிறோம். அதுபோல குமாரனாகிய கடவுளிலும் ஆவியராகிய கடவுள் வெளிப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து ஆவியில் பலன் கொண்டு
கிறிஸ்து உடைய வாழ்க்கையில் நாம் இந்த திருத்துவம் முழுவதையும் பார்க்கிறோம். அதை குறித்த சில செய்திகளை நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். We have already noticed, experienced, believed the Spirit of God in God the Father, the Spirit of God in also God the Son Jesus Christ. அது திருஷ்டாந்தங்களாக அடையாளங்களாக திருமறை முழுவதும் இருக்கிறது. ஆகவே கர்த்தருமாய் ஜீவனை கெடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய். ஃபாதர் இஸ் சன், சன் இஸ் ஸ்பிரிட். மூவரும் ஒரே கடவுள் தான். வரலாற்றிலே 3 நிலைகளிலே 3 சூழ்நிலைகளிலே அவர்கள் தந்தையாக, பெற்றோராக, மைந்தராக, தூய ஆவியராக வெளிப்பட்டிருக்கிறார்கள். இது அவசியமா என்கிற கேள்விக்கும் நாம் விடை காணலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி திருத்துவம் என்கிற வார்த்தை திருமறையில் இல்லை. ஆனால் இந்த 3 கடவுளை பற்றிய குறிப்புகள் திருமறை முழுவதும் இருக்கின்றன. நான் ஒரு வீடு சந்திக்க போயிருந்தேன். அந்த வீட்டில் பலர் இருந்தார்கள். ஒரு குட்டி பையன் ஓடி வந்து சொன்னான், இவர் என்னுடைய அப்பா. ஒரு வயதானவர் அங்கே அமர்ந்திருந்தார், இவர் என்னுடைய மகன் என்று அதே நபரை பற்றி சொன்னார். ஒரு அம்மாள் அங்கே ஒரு சகோதரி நின்றிருந்தார்கள், இவர்தான் என்னுடைய கணவர். அந்த குழந்தையை பொறுத்த மட்டில் அங்கே அமர்ந்திருக்கிற அந்த குடும்ப தலைவர் அவனுடைய தகப்பனார், அதே நபர் தான் அந்த சகோதரியினுடைய கணவர். அவர் அந்த சகோதரி தன்னுடைய கணவரை மகன் என்று அழைக்க முடியாது, கணவர் என்றுதான் அழைக்க முடியும். அதுபோல அங்கே அமர்ந்திருந்த வயதானவர் அவர் பெற்ற பிள்ளை. ஆகவே அவர் இந்த சகோதரனை தன் மகன் என்று சொல்கிறார். For that elderly person in that house, a person referred as a son, the same person is referred as husband to that lady in the house, and also referred as the father to the kid in the same house. ஒரே நபர் அப்பாவாக, தாத்தாவாக, கணவராக இருக்க முடியும். ரிலேஷனல் ஐடென்டிட்டி. அம்மாவாக, பாட்டியாக, மனைவியாக, மாமியாக, பெரியம்மாவாக சுட்டி காட்டப்படுகிறவர் அந்த ஒரு நபர் தான். உறவுகள் வெவ்வேறு வகைகளில் அந்த நபரை பார்க்கின்றன. இந்த உலகத்திலே ரத்த உறவுகளிலே அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒரே நபரை பற்றி இருக்குமானால், 2 குழந்தைங்க சண்டே ஸ்கூல்ல சண்டை போட்டிருந்தாங்க. நான் அப்பொழுது ஆசிரியராக இருந்தேன். ஒரு குழந்தை சொல்கிறது இது என் மாமா, இன்னொரு குழந்தை சொல்லுகிறது இது என் அப்பா. ரெண்டுமே உண்மைதான். ஒரு குழந்தைக்கு அவர் மாமா வேணும், தாய் மாமா. இன்னொரு குழந்தைக்கு அவர் பெற்ற தகப்பனார். ஆகவே இப்படி உறவு நிலைகளில் நாம் புரிந்து கொள்ளும் போது எல்லா உறவுகளையும் கடவுள் தந்தையாக உறவிலே செயல்படுகிறார், மகனாக இணையான சகோதரனாக உறவிலே கிறிஸ்துவாக செயல்படுகிறார், ஆவியானவராகவும் செயல்படுகிறார். பிள்ளைகளுக்கு இன்னும் எளிதாக நாம் சொல்லக்கூடுமானால் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ஒரு கணக்கு வாய்ப்பாடு. நாம் அதை உலகளாவே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 1 + 1 + 1 3 தான். ஆனால் 1 மல்டிப்ளைங் 1 எத்தனை முறை மல்டிபிளேஷன் போட்டாலும் அது 1 தான். இது திருத்துவ கோட்பாட்டில் இருந்து தான் இந்த முதலாம் வாய்ப்பாடு வருகிறது. The first valuable numeral is 1. கடவுள் ஒருவரே, அதை எத்தனை முறை பெருக்கினாலும் 1 தான் வரும். இந்த திருத்துவ அடிப்படையிலே தான் அந்த வாய்ப்பாடு உருவாக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே Father into Son into Holy Spirit is one God. Mathematical formula. அதுபோல ஞாயிறு பள்ளி ஆசிரியர், நார்வே நாட்டைச் சேர்ந்த ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருத்துவத்தை அழகாக விளக்கி சொல்லுகிறார். எப்படி என்ற, ஒரு பெண் பிள்ளையை அந்த வகுப்பிற்கு கொண்டு வந்து அவளை நடுவே அமர வைத்து அவள் தலைமுடி ஒரே ஒரு தலைதான் இருக்கிறது. சொன்ன ஜோக்கா இருக்கும். ஒரே தலைதான். அந்த தலையிலிருந்து அந்த தலைமுடியை சமமான அளவிலே 3ஆக அந்த அம்மையார் பிரிக்கிறார். பிரித்து அதை ஜடை, அந்த லாக்ஸ், 3 locks of hair of one head, 3 பிரிச்சுக்கா. ஒரே தலையில் இருந்த முடி பிரிக்காம இருக்கிற வரைக்கும் ஒரு தலைமுடி தான் அது. ஆனால் 3ஆக அதை பிரித்து விட்ட பிறகு 3 தலைமுடி கொத்துகளாக அது மாறி விடுகின்றன. இந்த கொத்தம் அந்த கொத்தம் ஒன்று இல்லை பார்க்கிறதற்கு. ஆனால் ஒரே தலைமுடி தான் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை அழகாக ஜடையாக பின்னி இதுதான் திருத்துவம் என்று விளக்குகிறார். 3 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. அது எப்படி என்று திருமறையிலே நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஒரு கெமிக்கல் ஃபார்முலா H2O, நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிற நீர், 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். அறிவியல் பூர்வமான உண்மை. ஆனால் அந்த நீரினுடைய 3 தன்மைகளை ஒரே பெயரால் நாம் அழைப்பதில்லை. அந்த H2O என்று சொல்லுகிற அந்த கெமிக்கல் ஃபார்முலா, அது குளிரூட்டப்பட்டால் ஐஸ் கட்டி, அந்த ஐஸ் கட்டியை பார்த்து இந்த கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஐஸ் கட்டியை போட்டோம்னா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க.
இது ஐஸ் கட்டி. ஆனால் அதுவே உருகிவிட்டு சாதாரண டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர்ல அது திரவமாக மாறுகிறது. The solid state is iceberg, H2O. The liquid state is water. அதை தண்ணீர் என்று அழைக்கிறோம். அதே H2O அந்த ஃபார்முலா மாறவே மாறாது. அதே H2O ஆவியாகும் போது ஃபார்முலா மாறாது. 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் தான். அதற்கு நீராவி, ஸ்டீம் என்று பெயர். அது திரும்பவும் குளிரூட்டப்பட்டால் ஐஸ் கட்டி, திரவமாக்கப்பட்டால் தண்ணீர், ஆவியாக்கப்பட்டால் நீராவி. அதனுடைய வேதியியல் தன்மை மாறவில்லை. ஆனால் அது 3 நிலைகளிலும் இருக்கிறது. பனிக்கட்டி, தண்ணீர், நீராவி. ஐஸ்பர்க், வாட்டர், ஸ்டீம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வேதி ஃபார்முலாக்களை நாம் நம்புகிறோம். அது நிரூபிக்கப்பட்டது என்று நாம் நிச்சயமாக நம்புகிறோம். கணக்கு 1 × 1 × 1 = 1 தான். அதை மாற்ற முடியாது. இட்ஸ் a universal truth. அதை நாம் நம்புகிறோம். அதுபோலத்தான் கடவுள் தந்தையாகவும் மைந்தராகவும் தூய ஆவியாராகவும் இருக்கிறார். சில திருவசனங்களின் அடிப்படையிலே அதை நான் விளக்கி சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். தொடக்க நூல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 1 வசனத்தில் கடவுள் 3 அடையாளங்களில் செயல்படுகிறார். 1-2 வசனம். கடவுள் தொடக்கத்தில் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். God is denoted as God, the Father. படைக்கிற கடவுள், creating God, creator God is the Father God. மண்ணுலகு வெறுமையாக இருந்தது, இருள் பரவி இருக்கிறது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருக்கிறது. God as spirit. God is depicted as creator God. God is depicted as spirit of God. God as spirit. கடவுள் தம்முடைய வார்த்தையால் சொல்லுகிறார், ஒளி உண்டாவதாக. Let there be light, the word of God. The creator God is Father, the word of God is Son, and the spirit of God is Holy Spirit. இது நேரடியாகவே இந்த பகுதியில் நமக்கு வெளிப்படுகிறது. God is manifested in creation, in the word, and also as spirit. தொடக்க நூல் 1:26, Genesis 1:26. The plurality of God. கடவுள் தன்னை நம்முடைய சாயல், நம்முடைய ரூபம் என்று தன்னை புளூரலிலே, பன்மையிலே அழைத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். திருமறையில் பழைய பாட்டில் இப்படி 98ஆம் சங்கீதத்தில் நான் சொன்னேன், படைப்பாளராகிய கடவுள், மீட்பராகிய கடவுள், தொடர்ந்து வழிநடத்தும் கடவுள். Father, Son and Holy Spirit attributes. திருமறை முழுவதும் இருக்கிறது. இயேசுவாக கடவுள் வெளிப்பட்ட பிறகுதான் இயேசுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவர் பிறக்கிற போது கன்னி மரியாளுக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. தூய ஆவி உன்மேல் நிழலிடுவார், வார்த்தை பிறப்பார், தந்தை மகிழ்வார். This life is sent from the Father. He is going to be born as the Son, and the Spirit will strengthen you. So God the Father, God the Son, God the Spirit is there in the birth of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய திருமுழுக்கிலே நாம் பார்க்கிறோம். அதிலே கிறிஸ்து என்கிற குமாரனாகிய கடவுள் திருமுழுக்கு பெறுகிறார். ஆவியராகிய கடவுள் அவரை பலப்படுத்துகிறார். தந்தையாகிய கடவுள் இவரே என்னுடைய மகன் என்று சான்று பகர்கிறார். ஈவன் இந்த சாக்ரமெண்ட், நாட் ஒன்லி இன் பேப்டிசம், ஆல்சோ இன் தி ஹோலி கம்யூனியன் நாம் பங்கு பெறுகிற, தொடர்ந்து விரைவாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு திருப்பந்தியிலே நாம் சேருவோம். அதனுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப நாம் அதை செயல்படுத்துவோம். திருவிருந்து சாக்ரமெண்டிலும் தந்தையாகிய கடவுள் அந்த படைப்பிலே இருக்கிறார். குமாரனாகிய கடவுள் அந்த அடையாளங்களில் வெளிப்படுகிறார். ரத்தத்திலே, தம்முடைய சரீரம் ரத்தத்திலே அந்த படைப்பின் அடையாளங்கள், wafers and wine stands for God the Father. The remembrance of the wafers and the wine is the body and blood of Christ. குமாரனாகிய கடவுள் அதை இன்றைக்கு நினைவு கூர்ந்து கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று உத்தப்படுகிறோமே. The feel and the confidence and the strength of the spirit is the spirit of God. இந்த சாக்கிரமத்திலே மூவரும் இருக்கிறார்கள். இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். இயேசுவின் சிலுவை காட்சியில் குமாரன் தொங்குகிறார், தந்தையிடம் வேண்டுகிறார், ஆவியர் பலப்படுத்துகிறார். கெத்செமனேவிலும் அப்படித்தான். இப்படி மறுரூப காட்சியிலும் அப்படித்தான். ஆகவே கடவுள் தந்தையாக, மைந்தராக, தூய ஆவியராக இருக்கிறார். இவைகள் அனைத்தும் நம்பிக்கையை தரவில்லை என்றார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் யோவான் அழகாக சொல்லுகிறார். பரலோகத்தில் 3 பேர் சாட்சி கொடுக்கிறார்கள், தந்தை, வார்த்தை, தூய ஆவி. கடவுள் தந்தையாக, வார்த்தையாக, தூய ஆவியாக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லும் போது இன் ஹெவன்ஸ் நாமும் அங்கே செல்ல வேண்டும். ஆனால் இந்த பூலோகத்திலே இந்த திரித்துவத்திற்கு நாமே சான்றாக இருக்கிறோம்.
பூலோகத்திலே 3 காரியங்கள் சாட்சி எடுக்கின்றன. ஆவி, ஜலம், ரத்தம் என்று பவர் மொழிபெயர்ப்பில் இருக்கும். ஆவி, தண்ணீர், ரத்தம். நம் உடல் முழுவதும் ஆவி இருக்கிறது. உடல்ல உயிர் எங்க இருக்கு? உடம்பு முழுக்க இருக்கு. உயிர் எல்லா இடத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது, பரவி கிடக்கிறது. ரத்தம் எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது. பாடி முழுக்க தண்ணீர் பரவி கிடக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் திரித்துவத்தின் அடையாளங்கள். அந்த ரத்தம், blood stands for Son of God, water stands for Creator God, and the Spirit stands for Holy Spirit of God. இது மூன்றும் நம் வழியாக வெளிப்படுகிறது. ஆகவே நாம் தாத்தாவாக, கணவராக, அப்பாவாக இருக்கும்போது கடவுள் தந்தையாக, மகனாக, தூய ஆவியராக அந்தந்த காலகட்டங்களில் இருக்கிறார். தந்தை ஏன் குமாரனாக பிறக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு குழந்தைய சொல்லி புரிய வைக்கணும்னா, போய் காப்பாற்றணும்னா, அந்த அப்பா போய் இறங்கி அந்த மகனோட வாழ்க்கையில இறங்கி அவனை புரிய வைக்கணும். மனுக்குல வீழ்ச்சி அடைந்த பிறகு குமாரனாக, அவர் மனிதனாக இறங்கி நம்ம மீட்டு ரட்சிக்கிறதுக்கு குமாரன் தேவை. அவர் திரும்ப வரும் வரை அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க கடவுளுடைய தொடர்ச்சியான பிரசன்னத்திற்கு ஆவியின் தேவை. The Spirit of God may help us all to understand the Son of God and the salvation, which is the Son of God who is sent by Father God. May the Father, Son and Holy Spirit as one Godhead continue to guide us as we believe and also practice. தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய திரியேக கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அதே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவி, ஜலம், ரத்தம், தண்ணீர், ரத்தம், உயிர் மூன்றும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதை நம்புவோம், வெளிப்படுத்துவோம், சான்று பகருவோம். கடவுள் இதை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். திரித்துவ கடவுளை குறித்து அருட்செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், இன்னும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம் ஒவ்வொருடைய பர்சனாலிட்டியிலும் திரித்துவ கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் இப்போது புரிந்து அறிந்திருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில், சாட்சியில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆராதனை முறைமைகளின் எல்லா முக்கியமான கூறுகளிலும் திரித்துவ கடவுள் இருக்கிறார். We can see Trinity in all the prayers. இரண்டாம் வழிபாட்டு முறையில் உள்ள கன்ஃபெஷன் பிரேயர், பாவெரிக்கை ஜெபத்திலும் நாம் பார்க்கிறோம். திருவிருந்து ஆராதனையில் உள்ள பாவெரிக்கை ஜெபத்திலும் நாம் அதை பார்க்கலாம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். பிதாவை நோக்கி மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு இழங்கவில்லை. கிறிஸ்துவின் வழியாக அதை நாம் செய்கிறோம். நம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திற்கு எடுத்துக்கொள்ளாதையும் தூய ஆவியை எங்கள் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் அதில் நாம் அறிக்கை செய்கிறோம். So even in the Holy Communion order of service, in the confessional prayer, there is God the Father, God the Son, God the Spirit. அதே போல நம்முடைய விசுவாச அறிக்கை, எல்லா விசுவாச அறிக்கைகளிலும் அதை செய்கிறோம். ஆகவே இப்பொழுது நிசையா விசுவாச அறிக்கையை அனைவரும் எழுந்து நின்று அறிக்கை செய்வோம். திரித்துவ கடவுளை நாம் விசுவாசிப்பதின் அடையாளமாக திருவிருந்து ஆராதனை முறைமையில் 9ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது தந்தையாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிய மரியாதையில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மருத்துவரை நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோன்றிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். இந்த திரிவேக கடவுள் திருப்பெயரில் நாம் அறிக்கை செய்திருக்கிற இந்த திரித்துவ கடவுள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். அமர்வோம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். அன்பானவர்களே, கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி அன்று சென்னை மாநகரத்துடைய ஆணையர், மாநகராட்சி செயலர் அவர்கள்
சமய தலைவர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். சமய தலைவர்கள் அந்த கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். வழிபாட்டு தலங்களை எவ்வாறு திறக்கலாம், திறக்கும் போது என்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த அறிவுறுத்தலின்படி நாம் வழிபாட்டு தலங்களை எப்பொழுது திறக்கிறோம், எப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழிபாட்டிலே காணொலி மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். குருசேகர குழுவாக கூடி அதற்குரிய ஏற்பாடுகளை, ஆலோசனைகளை செய்ய இருக்கின்றோம். ஆகவே அந்த வழிகாட்டுதலின்படி நாம் வழிபாட்டிலே பங்கு பெற அந்த அரசு ஆணையின்படி நாம் எந்த தேதியிலே இதை திறக்கப் போகிறோம், எப்பொழுது வழிபாட்டை துவங்கப் போகிறோம், வழிபாட்டில் எப்படி பங்கு பெறப் போகிறோம் என்பதை குறித்தான அறிவிப்புகளை பின்பற்றி நீங்கள் தயவு செய்து அதற்கு கீழ்ப்படிந்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதலாவது, வழிபாட்டு தலங்கள் திறக்கவும், நாம் பொது வழிபாடுகளில் பங்கு பெறுவோம். ஆண்டவர் அருள் புரியும்படியாக தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே, திரியேக கடவுளிடத்திலே நாம் மன்றாடுவோமாக. அதுபோல இந்த கொரோனா வைரஸ் தொற்றானது விரைவில் இந்த உலகத்தை விட்டு நீங்கவும் நாம் அனைவரும் மனம் திரும்பி அந்த மனம் திரும்புவதில் ஜெபம் கடவுளுடைய சமூகத்திலே கேட்கப்படவும், அதன் வழியாக நாம் இந்த தொற்றிலிருந்து மாத்திரமல்ல, வெட்டுக்கிளிகளின் தாக்குதல், இன்னும் பல்வேறு விதமான கொள்ளை நோயிலிருந்து மீட்கப்படவும் கடவுள் கிருபை செய்யட்டும். ஆண்டவர் நிச்சயமாக கிருபை செய்வார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய புது வாழ்வு. நாம் பாவ அறிக்கை செய்தபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று மார்த்தட்டிக் கொள்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் முதலாவது மனம் திரும்புவோம். திருச்சபை அமைப்புகளிலும், பணிவிடைகளிலும், அழைப்புகளிலும் நாம் மனம் திரும்புவோம். சாட்சி வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய இறை மக்களாக மனம் திரும்புவோம். அதன் வழியாக எல்லா மனுக்குலமும் நம்மை பார்த்து மனம் திரும்பி புது வாழ்வு அடைவோம். அதன் வழியாக விடுதலை, புதிய வானம், புதிய பூமி தோன்றும்படியாக ஆண்டவர் அருள் கூறும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலங்களிலே இந்த ஜூன் மாதத்திலிருந்து புது வாழ்க்கைக்கு நேராக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பழைய வாழ்க்கையை நான் களைகிறேன். பெருமை, பிரிவினை, பாவ ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, பேராசை, பதவி ஆசை இவைகளை களைந்து நாம் ஆண்டவருடைய மக்களாக, அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒன்றிணைவோம். தூய ஆவியார் உதவி செய்கிறார். குமாரனாகிய கிறிஸ்துவில் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். தந்தையாகிய கடவுள் நம்மை தொடர்ந்து புது படைப்பாக வழிநடத்துகிறார். ஆகவே திரியேக கடவுளை வார்த்தையால மாத்திரமல்ல, வாழ்க்கையாலையும் இப்படிப்பட்ட ஜெபத்தினால், வாழ்க்கை பரிமாணத்தினால் நாம் வெளிப்படுத்த ஆண்டவர் அருள் புரியட்டும். இந்த வாரம் பிறந்த நாள் காண்கின்ற ராயபுரம் உலக மீட்பர் ஆலய குடும்பத்தின் திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்களின் பெயர்களை நான் வாசிக்கின்றேன். 7/6/2020 முதல் 13/6/2020 முடிய பிறந்த நாள் காண்கிறவர்கள் மிஸ்ஸஸ் சுகந்தா, மிஸ்ஸஸ் ஜெமி டேனியல், மிஸ்டர் ஜே டேவிட் தேவதாஸ், மிஸ்ஸஸ் ஷைலா தேவகிருபை, மிஸ்ஸஸ் லில்லி எபினேசன், மிஸ்டர் எட்வர்ட் ஜோதி, மிஸ்ஸஸ் சாரா டேவிட், மிஸ் ஜே சுகன்யா, மாஸ்டர் தர்ஷன் இமானுவேல், மாஸ்டர் பிரியன் ஜோஷுவா, பேபி லியாண்ட்ரா ஆண்டனெட், மிஸ்டர் ஈதன் ஜுவன் பிலிப், மிஸ்டர் டி ஜோதி நாயகம், மிஸ்ஸஸ் எம் வனிதா, மிஸ்ஸஸ் இந்திரா, மிஸ் ஹானா அபிகாயில், மிஸ் ஹில்டா சுகந்தி, மிஸ்டர் பி பிலிப், மிஸ்ஸஸ் தங்கம் பிரின்ஸ், பேபி ஹர்திக் ஆரன், மிஸ் எமல்டா, மிஸ்டர் ரூஸ்வெல்ட் ஏப்ரஹாம், மிஸ்ஸஸ் ஜெமிமா ஷர்லி, மாஸ்டர் ருடோ ஷான், மிஸ்டர் ராபின் சிட்டரசு, மிஸ்டர் ஸ்டான்லி பரமானந்தம். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் ஐ டேனியல், மிஸ்ஸஸ் அனிதா, மிஸ்டர் கிறிஸ்டோபர் செல்வகுமார், மிஸ்ஸஸ் காருண்யா கஸ்தூரி, மிஸ்டர் ஜெயராமன் and Mrs. Shiba Jansi, Mr. S.J. Arunkumar and Mrs. Prema Peninal, Mr. Johnson Henry Daniel, Mrs. Vinolia, Mr. P. Philip, Mrs. Nagomi Grace, Dr. S. Prasad, Mrs. P. Vanaja, Mr. J. Ratan Raj, Mrs. Kasturi, Mr. N. Vijayakumar, Mrs. Mayuri. தண்டையார்பேட்டை மீட்பர் ஆலய குடும்பத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிறவர்கள் மிஸ் எம் எஸ்தர், மிஸ்ஸஸ் ஜெபமலர், மிஸ்ஸஸ் சிந்தியா ராஜகுமாரி, மிஸ்டர் கிதியோன். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் எட்வின் ஜெயசீலன்,
Mrs. Amuda Jayasili, Mr. John Ebenezer, Mrs. Catherine Kalpana, Mr. M. Johnson, Mrs. Janet. இந்த இரண்டு திருச்சபைகளிலும் பிறந்தநாள் திருமணநாள் காண்கின்ற பிள்ளைகளை தம்பதியர்களை திருச்சபை குருவானவர் என்கிற முறையில் திருச்சபை தலைவர் என்கிற முறையில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். இன்னும் அநேக பிறந்த நாட்களை திருமண ஆண்டுகளை கண்டு மகிழ ஆண்டவர் அருள் புரிவாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள் கடந்து வருகிற எங்கள் திருச்சபைகளின் பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீண்ட ஆயுளையும் இந்த ஆண்டின் எல்லா நாட்களின் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நிறைவான மகிழ்ச்சியையும் திருப்தியும் சமாதானத்தையும் தந்து நடத்தும். உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிருபைகளை வாழ்க்கையில் தந்து தந்தை மகன் தூய ஆவியாகிய திரியே கடவுளுக்கு அவருடைய வாழ்க்கை சாட்சியாக அமைய அருள் புரிவீராக. திருமண ஆண்டிற்குள் கடந்து வருகிற தம்பதியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய இல்லற வாழ்க்கை உம்மால் தொடர்ந்து நடத்தப்பட எருசலேமின் சமாதான வாழ்வை காண பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண குடும்ப வாழ்க்கையின் தேவைகளை உடைய திருவுள சித்தத்தின்படி நிறைவுற கண்டு மகிழ அருள் தாரும். அநேக திருமண ஆண்டுகள் கொண்டாடி அவருடைய இல்லற வாழ்க்கை உமக்குள் சாட்சியாக நிற்க அருள் தாரும். திருச்சபை குடும்பமாகிய மனவாட்டியும் ஒரு திருக்கரங்களில் வைக்கிறோம். திரியேக கடவுளுக்கு நாங்கள் தனிநபர்களாய் குடும்பங்களாய் முழு திருச்சபையாய் சாட்சியாய் விளங்க அருள் புரியவும். எங்கள் சாட்சியின் மூலமாய் மனுக்குலம் திருத்துவத்தை நம்பாதவர்களும் திருத்துவத்தை நம்பக்கூடிய அடையாளங்களாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்கள் சொல் செயல் சிந்தனையில் வெளிப்பட உதவி செய்யும். எங்களுக்குள்ளேயே அநேகர் திருத்துவத்தை நம்பாமல் நம்பிக்கை குன்றி போனவர்களாய் இருக்கும் போது அவர்களுக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் தொடர்ந்து நாங்கள் போதிக்கவும் எங்கள் சாட்சியின் மூலமாய் வெளிப்படுத்தவும் அருள்தாரும். திரியேகராகிய மூவரு கடவுளே, படைப்பாளரே, மீட்பரே, தூய்மைப்படுத்துகிறவரே, கொரோனா தொற்று நோயை தூய்மைப்படுத்தி புது படைப்பாக எங்களை மாற்றி மாற்றுருவாக்கி எங்களை தொடர்ந்து மீட்பின் அடையாளங்களாக இந்த உலகத்திலே உறுதிப்படுத்தி நாங்களும் மனுக்குலம் அடைத்தும் உம்மாலே காக்கப்பட புதிய வானம் புதிய பூமி உருவாக அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த நோய் தாக்கத்தினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், அனாதைகள், குடும்பமற்றவர், நோயின் தொற்றினால் இழப்புகளை சந்தித்திருக்கிற குடும்பங்களில் இருக்கிறவர்கள், மரண தருவாயை சந்தித்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறோம். போர் சூழல்கள் ஏற்பட்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் அமைதியை ஏற்படுத்தி மனுக்குலம் சமாதானத்தை, சத்தியத்தை, ஏற்றத்தாழ்வு நீக்குகின்ற புதிய ஒப்புரவாகுதலை, சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற அடையாளங்களாய் விளங்க அருள் தாரும். நாடுகள் வல்லரசு நாடுகளாக வளராமல் சமத்துவ நாடுகளாக வளரும். நாடுகளுக்குள்ளே மக்கள் ஏற்றத்தாழ்வுகளை களைந்து சமத்துவ அடையாளங்களாய் ஆண் பெண்ணாய் யூதர் என்று கிரேக்கர் என்றில்லை, அடிமை சுயாதீனர் என்றில்லை, ஆண் பெண் என்றில்லை, அனைவரும் கிறிஸ்துவுக்குள் சமமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் அடையாளங்களாய் விளங்க, வெளிப்படுத்தும் அடையாளங்களாய் விளங்க அருள் தாரும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த உலகத்தை நீர் காத்து நடத்தும். உடைய வருகையை சமீபிக்கும் நாள் மட்டும் ஆண்டுடைய பிள்ளைகளாக திருத்துவத்தை நம்புகிற அடையாளங்களாக விளங்குகிற நாங்கள் இந்த ஆராதனை மூலமாய் புதிய ஆற்றல் பெற, புதிய நம்பிக்கை பெற, ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த, அதன் மூலமாய் மனுக்குலம் மனந்திரும்ப கிறிஸ்துவின் சான்று பகர அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டோரும் மீட்புறமாக இயேசு கிறிஸ்து வழியாகவே தாழ்மையோடு மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். திருத்துவ கடவுளை நம்பி விசுவாசிக்கிற மற்றும் ஒரு அழகான கீர்த்தனை, 4ஆம் கீர்த்தனை, லிரிக் நம்பர் 4, சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ என்ற பாடலை காணிக்கை பாடலாய் பாடுவோம். அப்பொழுது நம்முடைய இந்த ஆராதனைக்குரிய காணிக்கைகளை படைப்போம். இந்த ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிறாக இருப்பதால் ஜூன் மாதத்தின் சந்தா காணிக்கைகளை நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கிற சந்தா உரைகளுக்குள் வையுங்கள். 3 மாத சந்தா காணிக்கைகள் அந்த சந்தா உரைகளுக்குள் இருக்கின்றன. 3 மாத பொதுவான காணிக்கைகள் உங்கள் காணிக்கை உண்டியல்களுக்குள் இருக்கின்றன என்று நான் நிச்சயமாக கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த காணிக்கைகளை படைத்து நாம் பொது வழிபாட்டிற்கு கடந்து தேவாலயத்துக்கு வரும்போது இந்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தருடைய பாதத்திலே படையுங்கள். ஏழைகளோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். தசமபாகத்தை படையுங்கள். ஒரு பகுதி, 10ல் ஒரு பகுதி கர்த்தருடையது, 10ல் 2வது பகுதி இல்லாதவர்களுக்குரியது. ஆண்டவர் நம்முடைய பொருளாதாரத்தையும் வாழ்க்கையின் திட்டங்களையும் தொடர்ந்து நடத்துவார். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமண ஆராதனைகள் நடத்த இயலாத சூழ்நிலைகள் உண்டு. ஏற்ற வகையிலே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக
ஆலயம் திறந்த பிறகு நமக்கு நடத்தி காட்டுவார். நம்பிக்கை கொள்வோம். திரையே கடவுளை விசுவாசிக்கிறவர்களாய் 4வது கீர்த்தனையை எழுந்து நின்று பாடுவோம். சித்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சித்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்படைத்தாளும் நானா, பார்படைத்தாளும் நானா, பரமசற்பீரசாதா. பார்படைத்தாளும் நானா, பரமசற்பீரசாதா. நானும் தூய வேத நமோ நமோ நமோ. சித்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ. எமை தாங்கியாதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தங்கா, சொந்த குமாரன் தங்கா சொல்லரும் நலமினா. சொந்த குமாரன் தங்கா சொல்லரும் நலமினா. எந்த போக்கு வேந்த நமோ நமோ நமோ. சித்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பவத்தினாசம் நமோ நமோ. புது எருசலேம் நகராசம் நமோ நமோ. எங்கு நின் அரசர, எங்கு நின் அரசர, எவரும் நின் புகழ் கூற. எங்கு நின் அரசர, எவரும் நின் புகழ் கூற. துங்க வந்தையில் சேர நமோ நமோ நமோ. சித்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ. திட பலமணி தேமை காவா நமோ நமோ. கரிசித்து தானார் புத்தி, கரிசித்து தானார் புத்தி. கபடற்ற மனசுத்தி, கரிசித்து தானார் புத்தி. கபடற்ற மனசுத்தி. திருமொழி பத்தும் பக்தி நமோ நமோ நமோ. சித்திரியேகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. இறைவேண்டல் செய்வோம். திரியேக கடவுளை நம்பி விசுவாசிக்கிற ஆண்டுடைய சான்றுகளாக இருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களை ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்திலும் திரித்துவ கடவுள் இருக்கிறார். மரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தந்தையை நோக்கி அந்த குடும்ப ஜெபத்தை செய்கிறோம். குமாரனாகிய கடவுள் அதை நமக்கு கற்று தந்திருக்கிறார். தூய ஆவியரின் துணையோடு நாம் அதை ஏறெடுக்கிறோம். ஆகவே அந்த குடும்ப ஜெபத்தை திரித்துவ கடவுளை நம்புகிறவர்களாக நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம்
பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பவுல் அப்போஸ்தலர் வழியாக திரித்துவ கடவுள் தருகிற இறையாசியை நாம் உணர்ந்து பெறுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளின் அன்பும் தூய ஆவியாராம் கடவுளின் கூட்டுறவும் நம் அனைவரோடும், திருத்துவத்தை நம்பி வெளிப்படுத்துகிற நம் அனைவருடைய வாழ்வோடும், நம் திருச்சபை வாழ்வோடும், நம் குடும்பங்களோடும் மாத்திரமல்ல, நாம் ஜெபித்திருக்கிற மனுமக்கள் அனைவரோடும், படைப்பனைத்தோடும் கிறிஸ்துவின் இறுதி வருகை மட்டும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். முடிவு பாடலாக மங்கள கவிகளிலே திரித்துவ கடவுளை போற்றி பாடுகிற 4வது மங்கள கவி, பரமண்டலத்தில் உள்ள வானோர் நீங்கள் பக்தியாய், இந்த பூமி எங்கும் உள்ள மன்னோர் நீங்கள் களிப்பாய், துதியுங்கள் துதியுங்கள் பிதாசுதன் ஆவியே என்கிற 195 பக்கத்தில் உள்ள 4வது மங்கள கவி. பரமண்டலத்திலுள்ள வானோர் நீங்கள் பக்தியாய், இந்த பூமி எங்கும் உள்ள மன்னோர் நீங்கள் களிப்பாய், துதியுங்கள் துதியுங்கள் பிதாசுதன் ஆவியே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கடவுளுடைய திருப்பெயராலே. ஆமென்.